பாரிஸ் கஃபே ஒரு ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் படம், பட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கு. நம்ம சொசைட்டியில் நடக்கிற ஒரு முக்கியமான கன்சர்னை பற்றி பேசுகிற படமாக இருக்கும். வித் தட் வி ஹேவ் மிஸ்டர் குரு சோமசுந்தரம் அண்ட் மிஸ் அனுமோல் அஸ் லீட் ஆக்டர்ஸ். ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பட் ஒரு சில பேர் தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. அதில் குரு சோமசுந்தரம் சார் இஸ் ஒன் ஆஃப் தோஸ். ஒவ்வொரு படத்துக்கும் கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் கொடுத்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. பாரிஸ் கஃபேலையும் அவரோட ரோல் அண்ட் ஆக்டிங் கண்டிப்பாக பேசப்படும். தேங்க்யூ சார். And Miss Anumol plays a bold character and such a graceful actress. அவங்களுக்கு டயலாக்ஸே தேவையில்லை. her eyes alone can perform. அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ எக்ஸ்பிரசிவ் அண்ட் lovely acting. Paris Cafe team is very happy to have you on board. Thank you, ma'am. And Mr. Vijay Vishwaku, Paris Cafe apt-ஆன role and brilliant performance. Miss Archana has performed ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க இவங்க. மிஸ் அர்ச்சனா என்ன ரோல் கொடுத்தாலும் she'll be able to perform such a talented actress. And Mr. Sai Vignesh and Naina Sai வந்து fresh faces on screen and cute acting. I'm sure Paris Cafe is going to be a great beginning and very special to both of you. All the best. Miss Meera Krishnan ma'am இன்னைக்கு வரல, but I always admire her works. Best acting. Bipin sir, amazing dialogue delivery. Yes. Okay. And thanks to Sendil sir, Bhupalan sir, Ganesh sir, Tina ma'am and Nadodi Tendral Kripa ma'am. இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். I want to especially thank our technical team. Cinematography, Mr. Satish has done an absolutely fantastic work. மூவியில் வர ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் you can visualize this work. Thank you, Satish. And editing, honestly, it is the backbone of our movie. The way the scenes flow, emotions built, எல்லாமே வந்து the credit goes to our editor and national award winner Mr. Shabu Joseph and his assistant Mr. Lokesh Mitran. And thank you both. Next, music, amazing job by Mr. K. Songs எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி சாங்ஸ் கேட்டு அப்படின்ற மாதிரி. பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் அண்ட் அதை பாடின சிங்கர்ஸோட வாய்ஸ் பியூட்டிஃபுல் அண்ட் கிளாரிட்டியான வாய்ஸ். பிஜிஎம் இந்த மூவி வந்து டசன்ட் ஜஸ்ட் சப்போர்ட் த ஃபிலிம், இட் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த இடத்துல ஹைப் வரணும், எந்த இடத்துல சாஃப்டாக இருக்கணும், எந்த இடத்துல சைலன்ஸ் வரணும்னு மிஸ்டர் கே ஹாஸ் ஒர்க்ட் அ லாட். தேங்க்யூ ஃபார் யோர் வண்டர்ஃபுல் ஒர்க் சார். அண்ட் எங்கள் co-director மிஸ்டர் சாமி, த ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதுலேருந்து அண்ட் டில் நவ் ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங். ரொம்ப பாசிட்டிவான பர்சன். என்ன பேசணுன்னாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம், நல்லா வந்திருக்கு, இப்படி தான் பேசுவார். இட்ஸ் ரியலி நைஸ் டு ஒர்க் வித் சச் பர்சன்ஸ் வித் பாசிட்டிவிட்டி. அண்ட் எங்கள் ஏடி ஜெகன், அவர் வந்து ஹீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங் டயர்லெஸ்லி டே அண்ட் நைட். அவர் மூவிக்குள்ளே இருக்கிற கதைக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவேன். போத் சாமி ஆகட்டும் ஜெகன் ஆகட்டும், தேவ் பீன் சப்போர்ட்டிங் கிரேட் த்ரூ அவுட் த மேக்கிங். அண்ட் ஆர்ட் டைரக்டர் தாமு, ஹி ஹாஸ் டன் மேஜிக் டு எலிவேட் த ஃபிலிம். Thanks to our executive producer Mr. Surya, our creative producers Mr. Erilarsan and Kotishwaran. Mr. Erilarsan vandu Saraj Seelan oda brother, he has been a great support. And thanks to our PRO Mr. Riaz and Miss Paras. Thanks to Sarigama, thanks to our idu nariya team work pannirukkranga. So we have CG team, DI team, costume, excellent choreographers, stunt, production still Shiva, அப்புறம் publicity design Shiva, Mr. Dinesh, Mr. Sunil, Mr. Tony, அப்புறம் ADs, other ADs Vignesh and தமிழரசன். பாரிஸ் காஃபிக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். And coming to the director, for those who don't know, director Saraj Seelan is my husband. இவருக்கு வந்து more than 20 years-ஆவே வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. மூவி டைரக்ட் பண்ணணுன்றது லாங் டைம் பேஷனாகவே இருந்துச்சு. பட் சுச்சுவேஷன் அமையலைன்றதை விட சுச்சுவேஷன் விடலை. அந்த சுச்சுவேஷன் நான் தான். எந்த ஒரு புது நோட் புக் கிடைச்சாலும் ஹி வில் ஸ்டார்ட் ரைட்டிங் சினாப்சிஸ்ன்னு எல்லா அந்த நியூ இயர்க்கு வர டைரி, புது நோட் புக்கில் எல்லாத்துலேயும் ஒரு சினாப்சிஸ்ன்ற வேர்டு இருக்கும், கீழே ஒரு 4 lines இருக்கும், அவ்வளோதான். பட் 3 years back he started working in Paris Cafe script and here we are. சராஜுக்கு வந்து he reads lots of books. In fact மூவி மேக்கிங்கே வந்து by reading books தான் he learnt and by watching movies. Paris Cafe கூட he researched on some books and traveling along with him in this journey
எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், ஹார்ட் ஒர்க் இன்டு மேக்கிங் திஸ் ஃபிலிம்னு நான் பார்த்தேன். பட் டுடே சீயிங் ஹிஸ் ட்ரீம்ஸ் கம்மிங் டு பிக் ஸ்க்ரீன் மேக்ஸ் மீ ஃபீல் வெரி ப்ரவுட். Yes, he has given a meaningful, definitely given a meaningful movie packed with emotions, love and a strong message. எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாத நீங்கள் தியேட்டருக்கு வாங்க. பாரிஸ் கஃபே வந்து ஒரு பெரிய த்ரில்லரோ இல்லை மாஸ் படமோ இல்லை கேங்ஸ்டர் படமோ இல்லை. அது வந்து as I said earlier, it talks something close to our society. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கனெக்ட் ஆவீங்க. பாரிஸ் கஃபே will touch your hearts even after you leave the theaters. Millions of people ஒரு மூமெண்ட்ல இம்பாக்ட் பண்ணணும்னா அது நிச்சயமா சினிமா மாதிரி ஒரு பவர்ஃபுல் மீடியமால தான் முடியும். And I believe that we have used it responsibly. And before I finish, I would like to thank my co-producer, Mr. Linkeshwaran. Ivar illana this would not have been possible. And thanks to our family and my heartfelt gratitude to all my beloved friends who believed in us, who stood by us and supported us. I wish the entire Paris Cafe team all the very best. And to my husband, I'm truly proud of you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம் சார். இது என் முறையாக பேசுகிறேன் நான் இப்போ மைக்கில். இதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது, சினிமா துறையே எனக்கு பழக்கம் கிடையாது. நான் பாட்டுன்னு வேறு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்து படம் ஒன்று எடுக்கிறேன் அப்படின்ட்டு எங்கள் டைரக்டர் வந்து சொன்னார். நம்ம ஒரு டீ காஃபி ஷாப்பில் தான் வந்து பார்த்து பேசணும். காஃபி ஷாப், சாரி. அப்போ தான் பேசும்போது கதையை பற்றி சொல்கிறாரு. சொல்லும் போது கதையை நான் கேட்டுட்டு இருந்தேன். கேட்கும் போது எனக்கு கதை பிடிச்சிருந்தது. அதாவது எனக்கு அது ஒரு டச் ஆகுற மாதிரி இருந்தது. ஓகே சார், நானும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி என்னோடய நண்பர்கிட்டே சொல்லியிருந்தேன். அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது அவருமே சார் இது போல் படம் பண்ணுறாங்க, ஏதாச்சும் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க கூட சேர்ந்து என்ன சொல்லியிருந்தாங்க. அப்போ நானும் சேர்ந்து சரி பண்ணுறேன் சார்ண்ணே. நான் ஏதோ கொஞ்சமாக ஏதோ பண்ணலாம், ஏதோ கூட சேர்ந்து போயிடலாம், ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணாங்க, கொஞ்சமாக பண்ணேன். அதுக்கப்புறமா அப்படியே நாளடைவில் வந்து கோ-ப்ரொடியூசர் ஆகிடு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சேர்ந்து பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு சினிமா எடுக்கணும், இன்னொரு படம் எடுக்கணும் என்ற அளவுக்கு வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனும் ப்ளஸ் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி எனக்கு இது ஒரு ஊக்கத்தை வந்து கொடுத்தாரு. அந்தளவுக்கு நம்பிக்கை க்ரியேட் பண்ணார். நல்லா பண்ணி கொடுத்தாரு. நான் எதிர்பார்த்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க சாரு. ரிசல்ட் கிடச்சிது, எதிர்பார்த்த ரிசல்ட் கிடச்சிது. எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு இந்த ஃபீல்டும் சரி, இது எல்லாமே சரி, எல்லாருமே எனக்கு புதுசு. இந்த யாருமே இது வரையும் நான் பார்த்ததை கூட கிடையாது. பார்த்ததுன்னா சினிமாவில் படத்தில் அந்த மாதிரி பார்த்தது, நேர்லலாம் யாரையும் பார்த்தது கிடையாது. ரொம்ப இதுவாக இருந்தது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து இது ஏன் வந்தேன், ஏன் போனேன்னா எங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாட்டிக்காக வந்து நிறைய பேர் இங்கே எங்கள் ஊர்லேருந்து வந்து இந்த சினிமா துறையில் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்லணுன்னா இங்கே ஆர்ட் டைரக்டரு சங்க தலைவர் நம்ம கதிர்னு இருக்காங்க, கதிர்ன்ட்டு. அவர் எங்கள் ஊர் தான். எங்கள் ஊர்லேருந்து என் வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளின்னு பார்த்துங்களேன். அந்த மாதிரி சினிமா மோகம் அதுலேருந்து ஒரு பக்கம் வந்தது. மற்றபடி அதுலேருந்து ஒரு பக்கம் சேர்ந்ததுனால தான் இதெல்லாம் பண்ணி முடித்தோம். நல்லா வந்திருக்குது. மற்ற பேர் எங்கள் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாம் நல்லா சப்போர்ட்டிவாக எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு பர்டிகுலராக மேடம் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்ல தெரியல, அவங்கள பற்றியெல்லாம் பேச தெரியல. பட் எல்லோரும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி சார். நல்லா பண்ணாங்க. இப்போது இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது வந்து எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குதுங்க சார். எல்லாம் நல்லபடியாக பார்த்து நீட்டாக போய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நம்ம குழுவின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. ஏன்னா நிறையா படம் பண்ணியிருப்போம் நம்ம. எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் சார் கேட்டது வந்து லைவில் ஷூட் பண்ணுறத விட சாருக்கு செட்டில் பண்ணதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு சார், நமக்கு ஒரு பெரிய செட்டில் தான் நம்ம படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு அவர் லைவில் பண்ணுறத அவருக்கு செட்டில் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டார். என்னால் முடிந்த அளவுக்கு நான் அவருக்கு நல்லா உதவி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வாய்ப்பு தந்தது ரொம்ப நன்றி சார். ஏன்னா இன்னொன்று சொல்லணும், நம்ம ப்ரொடியூசருக்கும் சொல்லணும். ஏன்னா அவர் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தும் எங்களை மாதிரி சின்ன சின்ன ஆர்ட் டைரக்டருக்கு வாய்ப்பு தந்த சார் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம்.
முதல்ல வந்து ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லும் நான் வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டு போயிடுறேன். இந்த தடவை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோடய அசிஸ்டண்ட் லோகேஷ், அப்புறம் என்னோடய அசிஸ்டண்ட் ஆதவ் பிரகாஷ், 2 பேரும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து எனக்கு இந்த படத்தில் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இன்றைக்கெலாம் பெரிய படங்கள், பெரிய மேஜிக் இருக்க படங்கள், கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பசங்க ஆசைப்படுவாங்க. பட் இந்த மாதிரி படங்கள், சின்ன படங்களையும் வந்து சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ்லாம் கிடைக்க ரொம்ப ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அதுக்கப்புறம் இந்த டீம் சராஜ் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தது நம்ம இபி சூர்யா தான். ஸோ சூர்யா நானும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். மிஸ் ஆகி கிடச்சோம். அப்புறம் இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ சார் வந்து யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சி பார்த்தா யார்கிட்ட ஒர்க் பண்ணல அப்படின்னாங்க. ஆனால் வந்து ஃப்ரேம்ஸு, ஷார்ட்ஸு, எமோஷன்ஸு, ஆனால் எப்பயுமே ஒரு படிக்கும்போது இருக்க எமோஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஆன் ஸ்க்ரீனில். அது ப்ராப்பராக வந்து இந்த படத்தை வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிருந்தது. ஸோ அதுக்கு வந்து டேரக்டர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது டேரக்டர்னாலும் அது அவருக்கு என்ன வேணுன்றது கிளாரிட்டியோடு இருந்தார். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ ரொம்ப எமோஷன்ஸாக எங்கே ஒர்க் அவுட் ஆகணும், எங்கே நல்ல அந்த லவ், அந்த ரொமான்ஸு அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ அவரோட அந்த கனவு வந்து இந்த பாரிஸ் காஃபே மூலிமா ரொம்ப வருஷம் 20 வருஷமாக அவர் வந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுன்றது அவருக்கு அதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் நடித்த நிறைய ஆர்டிஸ்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆக்ட்ரஸ். ஸோ அதனால் எனக்கு வந்து எப்பயுமே ஒரு எடிட்டராக பார்க்கும்போது ஒன் ஸ்க்ரீனில் வந்து ஐயோ இது இவ்வளோ தப்பாக இருக்குது, எப்படி பண்ணுறது, நிறைய நம்ம என்ன கொஞ்சம் இது மெனக்கட்டு நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் எனக்கு இந்த படத்தில் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் இவங்கள ஆரம்பித்து குரு சார், அனுமோல் மேடம்லாம் ஃபரானாலே அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியும் அவங்கள. ஸோ எக்ஸ்பிரஷன், ஸோ சின்ன விஷயங்கள் எது வேணாலும் அந்த அவங்களோட இதில் ஈஸியாக எனக்கு கிடச்சது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மியூசிக் டைரக்டர். அவர் ரொம்ப செலக்டிவ் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறாரு. அதில் இந்த படத்தை செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் கேயோட. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர், இன்றைக்கி அவங்கள மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்க உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்கள மாதிரி ஒரு நிறைய பேர் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனிமேலும் வாழ்க்கையில் அந்த மாதிரி விஷயம் யாருக்கும் வரக்கூடாதுன்றதில் நான் இறைவனை பிரார்த்தனைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாரிஸ் கஃபே டைட்டிலே ரொம்ப க்யூட்டான டைட்டில். டைரக்டருக்கு வந்து ஒய்ஃபை ப்ரொடியூசராக கிடைக்கிறது வந்து பெரிய லக்கு தான். ஸோ ரொம்ப இன்வால்மெண்ட்டாக படம் பண்ணியிருப்பான்னு நம்புகிறேன். ரொம்ப சாங்ஸும் சரி, டைலரும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக குரு சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து மின்னல் முரளி படத்துலேருந்தே அவரை நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் ஒரு படம் பண்ணுறாருன்னா டெஃபினட்டாக அது நல்ல படமாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். முக்கியமாக விஜய், விஸ்வா, அர்ச்சனா நல்லா தெரியும். அர்ச்சனா என் படத்தில் நடிக்கிறாங்க. அடுத்து அனுமோல் மேடம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஐலியாக இருக்கட்டும், காயல் படமாக இருக்கட்டும், காயல் வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப ரியலாக பண்ணுவாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக டைரக்டருக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் முக்கியமாக எனக்கு வந்து இவர் கேசரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் சார். நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வாயமூடி சும்மா இல்லைங்க எனக்கு ஃபேவரட் சாங். ராஜா சார்கிட்ட ஒரு மெலடி எப்படி நம்மளாம் பிடிக்குமோ அந்த ஒரு டச் இருக்கும் அவர்கிட்ட. அவருக்கு இன்னும் சிறந்த படங்கள் அமையணும். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக என்னோடய நண்பர் எடிட்டர் சாபு, அவர் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு வழி நம்புறதுக்காக. ஸோ இந்த டீமில் இருக்க டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட் எல்லாமே முக்கியமான நம்பர்களாக போட்டிருக்காங்க. அது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். ஏன்னா நான் யாரடி மோகினி பண்ணும்போது கதை எல்லாமே நல்லா இருந்தால் கூட கரெக்டான ஆக்டர்ஸ் வேணுன்றதுக்காக தான் நானும் ப்ரொடியூசர்கிட்ட ஃபைட் பண்ணி ரகுவரன் சார் வேணும், சுகுமாரி அம்மா வேணும் அப்படின்னு நல்ல ஆக்டாக பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம என்ன தான் எழுதினாலும் அதை நடிக்கிறவங்க சிறப்பாக நடிக்கணும். ஸோ இந்த படம் வந்து சிறப்பாக வரணும். எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். நன்றி. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ், அவங்க என்னோடய ஃபேமிலி, அவங்க எல்லாருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறதில்ல. படங்கள் பண்ணால் அந்த ஆடியோ லான்ச் அது மட்டும்தான். இந்த படத்தில் நான் வரணும்னு நானே விருப்பப்பட்டேன் என்னை கூப்பிடும்போது. ஏன்னா 23 years ஆஃப் ஒரு ட்ராவலாக் இருக்குது. 2004 நான், சதீஷ்,
நம்ம சாரஜா ஒரு டைரக்டர் எல்லாருமே நாங்கள் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் பண்ணோம். அங்கேருந்து எங்களோட உறவு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 23 வருஷம் வந்து ஒரு ஒரு கனவை, ஒரு பேஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு நேர்மை இருக்கணும். அப்போ தான் வந்து அதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல சேர்க்க முடியும். ஸோ அந்த ஜேர்னிக்கு எல்லாருமே அவர் கூட இருக்கவங்கெல்லாம் கொஞ்சமாச்சும் உண்மையாக இருந்திருந்தால் தான் அவரால் இந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ இந்த ஜேர்னியோட ஹோல்டு இருக்குல்ல, அதில் வந்து நிறைய வழி வேதங்கள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கடந்து ஒருத்தர் படம் செஞ்சு முடிக்கிறாருன்னும் போது நம்ம அவர் கூட நிற்கணுன்றது தான் என்னோட முதல் எண்ணமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பேர் அது வந்து ஒரு பாசிட்டிவான பேராக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பாரிஸ் கஃபே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுறது. ஆனால் அது மட்டும் கிடையாது. நம்ம பார்க்கும்போது ஒரு கஃபேக்குள்ளே எல்லோரும் பேசுகிற மாதிரி சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு விஷயத்த, அதாவது அவங்க முகமுடியை கழட்டினாங்கன்னா அதுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை என்னன்றது நம்மளுக்கு ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கும். அந்த மிஸ்ட்ரி எப்படின்னா ஒரு உண்மையை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த உண்மை நிஜமாலே உண்மைக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருந்ததுன்னா அது வந்து ஆடியன்ஸை ரொம்ப புல் அப் பண்ணிடும், அவங்கள ஞாபகம் வச்சுக்க வைக்கும். ஸோ அந்த தன்மை இந்த படத்துக்கு இருக்குன்றது நான் நம்பிக்கையோடு நினைக்கிறேன். அது இல்லாமல் நம்ம இதோட படத்தோட டிஓபி சதீஷ், அவரோட நெருங்கிய நண்பர். இப்போது சம் கிளாஷ் ஒர்க்ஸ்லாம் நாங்கள் பண்ணோன்னா அவரை கூப்பிட்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவார். அவரும் அந்த இடத்துல நாங்கள் ஒன்றா இது பண்ணோம். அந்த டைம்லேயே 2004 பெர்லின் டேலண்ட் கேம்பஸ்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பெர்லினில் நடக்கும். அந்த கேம்பஸில் இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் செலக்ட் ஆனது வந்து சதீஷ் தான். ஸோ அப்போ அங்கே பெர்லினில் போயிட்டு அங்கே இருக்க அந்த ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே நடந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்து தெரியும் போது, ஓ இந்த சினிமாக்கான டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது, பரப்பு அளவு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது, உலக ரீதியாக நம்ம வந்து சில விஷயத்த நம்ம கதைகளை நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்குன்றது வந்து அந்த ஒரு 24 இயர்ஸ் முன்னாடி தெரியறது வந்து இட்ஸ் லைக் அ பிக் திங். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்தோட ரைட்டிங். இந்த படத்தோட ரைட்டரும் ஒளிப்பதிவும் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரு எம்டினஸ்லேருந்து வர்றது. ஒரு ஸ்டுடியோக்குள்ளே போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருட்டு இருக்கும், அதிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு நம்ம எப்படி அந்த கதை சொல்ல போகிறோன்றது வரும். அதே மாதிரி ரைட்டர்கிட்டையும் எதுவுமே இருக்காது, ஒரு பேப்பர் ஒரு பேனா இருந்தால் போதும். அந்த பேனா மூலிமா அவங்க சொல்ல வேண்டிய கதையை அழகாக சொல்லுவாங்க. இந்த 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ஒத்துமை இருக்குது பார்த்தீங்களா, அதை வழி நடத்தி கொண்டு போகிறது தான் ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் வந்து என்ன வழி நடத்தி கொண்டு போகிறாருன்னா அவருக்குமே அந்த வழியை வந்து ஒவ்வொரு படி தான் அவருக்கு அந்த வழியை காமிக்கும். அது திரும்பி பார்க்கும்போது ஒரு காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது தான் அவர் போன வழியே அவருக்கு தெரியும். அது வரைக்கும் ஒவ்வொருவும் மிஸ்ட்ரியாக இருக்கும். அதில் என்ன முக்கியமான விஷயம்னா அன்சர்டனிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நிலையற்ற தன்மை. இந்த தன்மையை வந்து யார் வந்து மாஸ்டரிங் பண்ணுறாங்களோ, அதை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மிக நீளமான ஒரு ஜேர்னி கிடைக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே கடினமான ஒரு விஷயம். அது வந்து டைரக்ஷனுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி ப்ரொடக்ஷனுக்கும் அதே மாதிரி இருக்குது. அதை நம்ம வந்து கடந்து போய் ஆகணும். அந்த அன்சர்டனிட்டின்றதை வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 23 வருஷத்துக்கான கனவை வந்து ஒருத்தர் வந்து காட்சிகளாக அதை படம் எடுத்து நம்மளுக்கு காமிக்க வராருன்னும் போது பல அன்சர்டனிட்டியை வந்து கடந்து வர வேண்டிய சூழலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கடந்து வர்றது வந்து பெரிய சாதனையாகவே நான் பார்க்குறேன். ப்ளஸ் முக்கியமான விஷயம் இந்த கதை, அந்த விழாவின் நாயகன் கே மியூசிக் வந்து ஒரு சின்ன ஒரு மைக்கேல் ஜாக்சனோட ஒரு இன்டர்வியூ படிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சங்கீதம் வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அது நம்மளை கூப்பிடும் போது அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், அது வரும்போது நம்ம உடனே அதை செஞ்சிடணும். அப்படி செய்யலைன்னா நம்மளுக்கு போட்டியாக இருக்கவங்கக்கிட்ட அதே இசை போயிடும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அவேர்னஸோடு நம்ம வந்து கேப்சர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த விஷயத்த வந்து திரு கே அவர்கள் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. என்னோட ப்ரெசன்ஸ் இந்த படத்துக்கான சப்போர்ட்டாக நான் நினச்சிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆடியன்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் everyoneக்கு குட் மார்னிங். And thank you so much for taking your time and coming here. First of all, என் டைரக்டர் சராத் sir, thank you so much for giving me this opportunity, sir. And I would also like to thank Thunder Media Productions and LV Entertainment for this amazing opportunity. இங்கே வந்து என் அம்மா இருக்காங்க. ஸோ என் அம்மாவோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா ஃபார் ஆல்வேஸ் பீயிங் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட். அண்ட் என்னோட ஆக்டிங் ட்ரெயினர் சமீரா மேம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஆக்டிங்கே கற்றுருந்துக்க மாட்டேன் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு லவ் மிஸ்ட்ரி த்ரில்லர். இதில் வந்து நான் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கேரக்டர் பேர் வந்து ஷாமலா. அண்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லணுன்னா, த ஹார்ட் பீட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அனுமோல் மேம் வந்து நடிச்சிருக்காங்க. இட்ஸ் டெஃபினெட்லி அ ஹானர் அண்ட் அ ப்ளஷர் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் யூ மேம். And Guru Somasundaran sir, one of the finest actors of Indian cinema. I'm truly honored to have worked with you, sir. And Archana nadichirkanga, she's done a great job. And Abhi Sarvanan, so it was nice to work with you too. And என்னோட பேரா வந்து விக்கி நடிச்சிருக்காங்க. We really had so much fun on set. And it was amazing working with you too, Vicky. இந்த படத்தோட வாய்ப்பு வந்து எனக்கு கோ-டைரக்டர் சுவாமி அண்ணா தான் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் இங்கே இல்லை. தேங்க்ஸ் அண்ணா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் படத்தோட டிஓபி சதீஷ் சார், தேங்க்யூ சார் ஃபார் ஷோயிங் மீ ஸோ பியூட்டிஃபுல்லி இன் த ஃபிலிம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் மேக்கிங் எவ்ரி ஃப்ரேம் லுக் ஸோ பியூட்டிஃபுல் சார். அண்ட் also, I would like to thank Kay for giving such a beautiful music to this film. Amazing music. I really enjoyed working for your music. And also, I would like to thank Riyaz sir, the PRO. Sir வந்து நான் சென்னைக்கு புதுசாக வர முதல்ல எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பராஸ், லைக் ஐ டோன்ட் நோ ஷீஸ் ஹியர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டு ஹர் ஆஸ் வெல். இந்த படம் வந்து சீக்கிரமாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் போய் இந்த படத்தை பார்த்து எனக்கோ என் டீமுக்கோ சப்போர்ட் பண்ணும். நான் காடுக்கு வேண்டிக்கிறேன், லைக் இந்த படம் கம்ப்ளீட் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. அண்ட் also, like, thank you to everyone. I would like to thank the ADs of the film, Jagan and Vignesh. You have been the biggest backbones of the film. So எப்போவுமே லைக் சப்போஸ் எனக்கு நர்வஸாக இருந்தால் நான் ஜகன் கிட்ட போய் பேசிடுவேன். ஸோ கூல் டவுன் பண்ணிடுவாங்க. சேம் வித் விக்னேஷ் ஆல்சோ. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க லைட் மேன், ப்ரொடக்ஷன் டீம், மேக்கப் ஆர்டிஸ்ட், என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே இருந்திருக்க மாட்டோம். அண்ட் ஆல்சோ லைக் ஐ வுட் லைக் டு தேங்க் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒன்ஸ் மோர். Thank you so much for your support and keep supporting us. Thanks a lot. அனைவருக்கும் வணக்கம். அபி சரவணனா இந்த மேடையில் அறிமுகமாகி இன்னைக்கு விஜய் விஸ்வா அவங்க முன்னாடி நிற்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பாரிஸ் கஃபே படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் அவங்களுக்கு நான் நன்றி பண்ணிக்கிறேன். அதுக்கு காரணமாக இருந்த சுவாமி அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சதீஷ் சார் கேமராமேன் லொக்கேஷன் பார்க்க வந்த இடத்துல வந்து என்னை பார்த்துட்டு அதை இமீடியட்டாக ஓகே பண்ணாங்க. ஸோ சூர்யா அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டீம்னால தான் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த படத்தில் முக்கியமாக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டாங்க, ஜெகன் ஒலி மட்டும் இல்லாமல் எங்கள் ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நான் லைன் பண்ணி சொல்லணுன்னா, ப்ரொடியூசர் சொன்னாங்க, ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ எம்சி ஃபேஸ் தான் பார்த்தேன். ஒருவேளை அவங்கள்ட்ட முதலே பேசியிருந்தால் அவங்களே எம்சியாக ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களோ என்னமோ. செம்ம ஃப்ளூவாக பேசுனீங்க மேடம். இல்லை, அவங்க ப்ரொடியூசர் மேடம். அப்புறம் சூப்பராக பேசுனீங்க. அண்ட் டைரக்டர் சார் சொல்லணும். டைரக்டர் சார் அதே மாதிரி தான் ஷார்ட்டில் வந்து உள்ளே வந்து நாங்கள் காஃபிக்கு பதில் டீ வச்சுருந்தா கூட இன்னும் காஃபி தான் ஊற்றுறோன்னு அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பார்க்குற ஒரு மனிதர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு படமாக அது ஒர்க் பண்ணல, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி.
டிஓபி சார் அஸ் வெல் சொல்லவே தேவையில்லை. யூஸ்வலாக படத்துக்கு போனோன்னா கேமராமேன் சார் வந்து ஒரு முடிஞ்சோடனே டக்குன்னு ஓகே அடுத்தது போயிடலாம்னு சொல்லுவாங்க. பட் தடவை வந்து நானும் போய் ரெக்வஸ்ட் பண்ணுவேன், டேரக்டரி ஓகே பண்ணாலும் சார் இன்னொரு தடவை போயிடலாமா நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன். பட் இங்கே எனக்கு பிரச்சனையே இல்லை, ஓகே பண்ணாலும் ஒரு ஷாட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருவாரு. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் கே சமீபத்தில் நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஃபெட்னா ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா தமிழ் சங்கம் மேடை கிட்டத்தட்ட 5000 அமெரிக்க தமிழர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மேடையில் நம்மளுடைய மினிஸ்டர் ராஜ்மோகன் சாரும் கலந்துருந்தாங்க. அங்கே நான் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். ஸோ அவங்க அனுமதியோட பாடலை வந்து நாங்கள் ஒளிபரப்பினேன். அவ்வளோ இது வந்தது, நல்ல வாழ்த்துக்கள் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க என்ன சொல்லணும்னா, நான் அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் போனேன், டாலஸ் யூஎஸ், அப்புறம் சிகாகோ, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஊராக போகிறப்ப எல்லா ஊர்லேயும் வந்து காரில் அவங்க லாங் ஜேரி போகிறப்ப கேட்குற ஒரு பாட்டில் லிஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்காங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ். அது என்னோட பாட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அழகழகாய் வந்து ரொம்ப 3-4 பாட்டுமே பிடிச்சிருந்தது. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப நான் இல்லாமல் அந்த பாட்டவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் கே ஃபார் தட். அப்புறம் எடிட்டர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தீங்க, எல்லாமே வெல். ஆர்ட் டைரக்டர் எங்களுக்கு சொல்ல வேணாம், லைவாக நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை தேட்டர் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டான்ஸ் பண்ணியிருந்தோம், அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் சூர்யானை சொல்லிட்டேன், சார் கோஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து 3 பேர் ஆக்சுவலாக என்னோட இருக்காங்க. என்னோட கோஆர்ட் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. சார் ஒரு தடவை இருந்துச்சுங்களேன், இல்லை ஸ்டேஜுக்கு வந்துங்களேன் ப்ளீஸ் 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 சார். ஏன்னா நான் நடிக்கிறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம், நிறைய டேக் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் செம்மையாக பண்ணார். த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த ஃபிலிம்னா நீங்கள் அவரை சொல்லலாம். அவர் பக்கத்தில் ஒரு பிரதர் இருக்கார், அவரும் ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துடுங்க வந்துங்க. ஏன்னா அவங்க எங்களோட ப்ரொடியூசர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஆர்ப்ப நீங்களும் வந்துடணும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைனா ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நைனா உங்கள் சாங்ஸ் ரொம்ப நடந்தது, ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எல்லோரும் அழகாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீக்கிரஸாக சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் அர்ச்சனா. ஸோ அவங்க ஆல்ரெடி யூடியூப்பில் பயங்கர ஃபேமஸ். அங்கே யூஎஸ்லேயும் சரி, இப்போ நேற்று மலேசியா போயிருந்தேன், மலேசியாவில் எங்கள் சாங்கை ப்ளே பண்ணேன். அங்கேயும் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஆக்ட்ரஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்தளவு வேர்ல்டு வைடு ஃபேமஸாக இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அதுக்கப்புறம் 2 யூனிவர்சிட்டி கூட எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. ஒன்று தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஆஸ் வெல், குரு சோமசுந்தரம் சார் மதுரைக்காரு சார், லவ் யூ. இன்னொன்று வந்து நான் லவ் யூ சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க, லவ் யூ. ஸோ மலையாளம் யூனிவர்சிட்டி. இப்போ வந்து இந்த படம் வந்து என்னன்னா, பாரிஸ் கஃபே படம் வச்சிருக்கோம்னா கமெண்ட்ல போய் பார்த்தோன்னா அணு அப்படின்னு போட்டால் போதும் போல, அனுமோல் படம்னு போட்டால் போதும், டைட்டில் கூட போட தேவையில்ல. கமெண்ட்ஸ் போனால் 2000 கமெண்ட்ஸில் 1999 கமெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. அவ்வளோ ஃபேன்ஸ் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. லவ் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். ஸோ இவங்க 2 பேர் கூட நடிக்கிறப்போ நிறைய ஆக்டர்ஸ் கூட நான் 15 வருஷமாக நடிச்சிட்ருக்கேன். ஆக்ட்ரஸ் கூட இருந்தால் கூட நிறையா கற்றுட்டு வந்தால் கூட இவங்க 2 பேர் கூட நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. ஆக்டிங்னா என்னென்னா இவர்கிட்ட கிளாஸ் போய் கற்றுக்காம ஓசியில் கற்றுக்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் ரியாஸ் தேங்க்ஸ். எழில் இன்னொரு ஹீரோ எங்கள் படத்தில் பிகின் த ஸ்டேஜ். தேங்க்ஸ் எழில். ஆல் சப்போர்ட். அவர் எழில் பண்ண சப்போர்ட் வந்து அவரோட தம்பி, டைரக்டரோட தம்பி, பட் ஆல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, கம் டு த பாயிண்ட். தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள், முன்னாடி இருந்த கடந்த காலங்களில் வந்து நிறைய வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. நிறைய படங்கள் ரிலீஸ் வெயிட் இருக்குது. முக்கியமாக சொல்லலாம், எனக்கே 4 படம் ரிலீஸ்க்கு இருக்குன்னா, என்னை விட நல்ல திறம்பட நடித்த நடிகர், தயாரிப்பாளரோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ என்னுடைய துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ணா மற்றும் என்னுடைய அண்ணன் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் ஓடிடி தமிழ் கவர்மெண்ட் சார்பில் நீங்கள் வைக்கணும்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த ஓடிடியில் இது வரைக்கும் தயாரித்த படங்கள், வெளியாகாத படங்களில் நீங்கள் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்க்கு அனுமதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி ஓடிடி போனாலும் தனியாக பண்ணிக்கலாம், தேட்டர் போனாலும் தனியாக பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கீம் இருந்ததோ, அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறதில்ல. நாங்கள் தேட்டர் ஓனர்ஸை தப்பாக சொல்லவே இல்லை. தேட்டர் ஓனர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு உண்மையான வழி என்னென்னா, கேமராவில் சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. தேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸோடைய லைஃப் லைன், அது வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்ககிட்ட சொல்கிற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தயவு செய்து இந்த விஷயத்தை இம்மிடியட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ராஜ்பவன் அண்ணா ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் துறை அமைச்சர் நீங்கள், உங்கள்கிட்ட பர்சனலாகவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து வெற்றி ஓடிடி அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும். இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாத கேள்வியாக இருக்கலாம், ஆனால் கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றதுனால நான் கேட்குறேன். நேற்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பட்டுக்கு ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்டில்.
சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் பா ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். அந்த பேசி முடிச்சுறேன். இல்லை நான் பேசி முடிச்சிருந்தேன். இல்லை பொலிட்டிக்கல் பேசலை சார், நான் ஜென்ரலாக பேசுகிறேன். பா ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்தோட இயக்குனர், எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் மற்ற விஷயத்துக்குலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பார்க்குறேன். எங்கள் ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லது தான், குரல் கொடுக்கறது நல்லது தான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதில் காணோம், ட்விட்டரில் காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்தில் ஜாதியிலே இன்னும் லாக் ஆகிக்கான்ற விஷயத்த நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டில், என் அக்கா வீட்டில் தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இதுலேருந்து வந்தவங்க. ஆனால் ஹையஸ்ட் எஜுகேஷன் எங்கள் அக்காவை கட்டியிருந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு முக்குள் ஜாதி அவங்க. ஆனால் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ அழகாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சுருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபா அமெரிக்காவில். அங்கே யாருமே எதுவுமே பார்க்குறது இல்லை. தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பார்க்குறதே கிடையாது. உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியன் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இங்கே சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவு செய்து உலக அளவில் நம்ம வந்து எப்படி வர்த்தகம்ல பெருசாக இருக்கும், டெக்னாலஜியில் பெருசாக இருக்குமோ அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்புல நம்ம சிக்கிக்காமல் இருந்தால் நம்ம அதை தாண்டி மேலே நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்ற நம்புது. ஏன்னா இப்போ ரியாஸ் சார் கூட சொன்னார் இங்கே பொலிட்டிக்கல் பேசாதன்னு. சத்தியமாக இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதனாக நம்ம மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய படங்கள், நல்ல படங்கள் எடுப்பாங்க. இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்தை தேர்ந்தெடுத்து அதை படமாக தயாரித்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஸோ பாரிஸ் கஃபேல வாய்ப்பு அளித்ததுக்கும் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டதுக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். மார்னிங் to all the guests and the dignitaries on the stage, to the press, good morning and welcome to this event. Not used to speaking on stage. I'd rather do my dialogue delivery on screen. தமிழ் வரும், ஆனால் அவ்வளோ சுத்தமாக வராது. அதனால் பயந்து தான் பேசுகிறேன். அதனால் எங்கேயாவது பிழை இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. To the director, Sarath sir, to the producers and the Thunder Media Production, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சுவாமி சார் இங்கே இருக்கார், அவருக்கும் நன்றி சொல்லணும். அவர் என்னுடைய இன்னொரு படத்தில் கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணார். அங்கேருந்து என்னையும் கூப்பிட்டாரு. அப்படி தான் நான் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆனேன். இந்த ப்ராஜெக்டில் என்னை இது வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அப்சல்யூட்லி 180-degree change. I do a serious role in this movie. இந்த படத்துக்கு the storyline has been very good. Guru sir, thank you very much. அவர் கூட நான் ஒரே ஒரு 2 சீன் தான் பண்ணியிருக்கிறேன். அந்த சீன்லேயே I learnt a lot of mistakes that I was making was corrected. Thank you very much. Anumal madam, I think I did only 1 scene with you on one evening. Thank you very much. To the rest of the cast and crew, thank you all for putting up with me, with my whatever. Thank you so much. Thank you very much, sir. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க டைரக்டர் ஜான் சார், எல்லாருக்கும் வணக்கம். சார், என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது கொஞ்சம் ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. திடீர்னு கூப்பிடுவாங்க, எதிர்பார்க்கல மாதிரி டக்குன்னு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் ராஜ்குமார்னு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். என்னோட பேர் சாய் விக்கி. படத்தில் ராஜ்குமார் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். முக்கியமான ரோல் அது இந்த படத்தில். நான் சின்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், சின்ன கதாபாத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் தான் எனக்கு ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் எனக்கு பேர்லாம் கொடுத்து ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த படம் லிஸ்ட்லேயே இல்லை. நம்ம நிறைய ஆஃபீஸ் போவோம், ஆஃபீஸில் ஃபோட்டோஸ் கொடுப்போம், ஏதாச்சும் ஒரு ரோல் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எதிர்பார்த்து போவோம்.
பட் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் இவர் எழில் சார் தான் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார். கால் பண்ணி இந்த மாதிரி ஆஃபீஸ் போட்டிருக்கப்பா அந்த ஃபோட்டோ கொடுனாரு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி தான். நிஜமாகவே எதிர்பார்க்கல. ஒரு நல்ல டைரக்டர் என்னை நம்பி கொடுத்தாரு. ஏன்னா நாங்கள் ஒரு 7 இயர்ஸாக நான் இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பெரிய ரோல் இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபேம் கிடைக்கும்ல, இவரை பார்த்தா கொடுக்கணும்னு தோணும்ல. இங்கே இப்போ இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு வந்துருச்சு. பட் அவர் என்னை எதுவுமே கன்சிடர் பண்ணலை. நான் நல்லா நடிப்பேனா பார்த்தாரு, அதை மட்டும் இது பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா கேஸ்டிங் காலெல்லாம் ஒரு டைம்லலாம் வரப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ரீல்ஸ்லாம் அனுப்பாதீங்க, ஒன்லி ஃபோட்டோஸ் தான் இருக்கணும்னு. பட் இப்போ எப்படி சூழ்நிலை மாறிடுச்சுன்னா, கேஸ்டிங் காலில் ரீல்ஸும் உங்களுடைய இன்ஸ்டாகிராமோட ஃபாலோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நிறைய விஷயம் இது பண்ணுறாங்க. எல்லாரையும் சொல்ல சில இதில் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த காலகட்டத்தில் இந்த டைமில் என்னை நம்பி அவர் நான் நல்லா நடிப்பேன்னா, அது ராஜ்குமார் ரோலுக்கு நான் நல்லா சூட்டபுளாக இருப்பேனான்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பாரிஸ் கஃபே படம் ஆக்சுவலாக இது ஒரு சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரி இது இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான மெசேஜை சொல்லுது. ரொம்ப அழகான படம் அது, ரொம்ப லைட்டான படம் இது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த பவர்ஃபுல்லாக சொல்லலாம், அதே விஷயத்த ரொம்ப லைட்டாகவும் சொல்லலாம். அவர் இந்த படத்தை அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஒரு ஊசி போட்டிருக்காரு, அந்த ஊசி குழந்தைக்கு எப்படி வலிக்காமல் தெரியாமல் போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஊசி போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நிறைய பெரிய பெரிய படங்கள் வருது, சின்ன படங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பெரிய படத்துக்கு கூட ஒரு படம் வந்தாலும் அந்த படம் தெரியாமலே போயிடுது. அது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் தேவைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி நிறைய எழுதுங்க, பேசுங்க. படம் பார்த்துட்டு கண்டிப்பாக அதை பற்றி பாசிட்டிவ் நோட்ஸ் கொடுங்க. அப்புறம் சார் சார் ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் படத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, முதுமுடி படத்தில் அவருடைய வாய்மொழி சும்மா இருடா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலேஜ் டைமில். அது மட்டும் இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் பாட்டு அதில் நாட்டில் பார அந்தம் பண்ணியிருப்பீங்க சார். வேற லெவல் பாட்டு சார். இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க டைமில் நீங்கள் எப்பயாச்சும் அந்த பாட்டு நைட் தூங்குறப்ப கேட்டிங்கன்னா கூட போதும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் நிறையா அந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன். ஸோ சில படங்கள்லாம் வரப்போ நான் எதிர்பார்ப்பேன், சில பேரெல்லாம் எதிர்பார்ப்போம். கட்டது தமிழ் சார் வந்தப்போ அந்த படத்தில் ராம் சார் பேரை பார்த்துட்டு ராம் சார் திருப்பி பார்க்குறப்போ அவருடைய பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. உங்களோட பேரும் நான் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் நினைப்பேன் கேன்னு ஒருத்தர் இருந்தாரு காணுமேன்னு சொல்லிட்டு, அது என் படத்தில் வரப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் ஜவஹர் சார், ஆக்சுவலாக இது பர்சனலான ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. ஏன்னா சார்கிட்ட நான் கேட்டப்போ யார் வராங்க சீஃப் கெஸ்டாக யார் வராங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க. கரண்ட்ல இருக்கிற எல்லா பெரிய பேரும் சொன்னாங்க இன்வைட் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் யார் வர போறாங்க தெரியலன்னு சொன்னாங்க. ஜவஹர் சார் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா எனக்கு யாரையும் நீ இது படம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல ரொம்ப ஃபேவரட் படம் சார் அது. அந்த படத்தோட பாட்டுகள், அந்த படத்துக்கு கொடுத்த இம்பேக்ட், அந்த படத்துல ஒரு சோல் அழகா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசா பாதிச்ச படம் திருச்சிற்றம்பலம். என்னுடைய ஆக்சுவலா ஆகஸ்ட் 18 ரிலீஸ் ஆச்சுல சார். ஆகஸ்ட் 18, 2022 திருச்சிற்றம்பலம் வந்துச்சு. மறக்க முடியாத நாள் அது. ஏன்னா எனக்கு பர்த்டே. அந்த படத்தை போய் நானும் என் ஒய்ஃபும் போய் அந்த படத்தை போய் பார்த்தோம். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. வேற சார் குரு சார், சினிமா பயணம் ஆரம்பிக்கலாமா வேணாமா, அதுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் சார் கூட நடிப்பை நான் எதிர்பார்த்ததில்ல. ஜோக்கர்னு ஒரு படத்தை ராஜமுருகன் சார் டைரக்ட் பண்ணி, ஜோக்கர் படத்தை போய் நானும் என்னோட ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்டும் போய் நடிச்சுட்டு வந்தோம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படி அவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தில் தான் நோட்டீஸ் பண்ணுறேன். இப்படி ஒருத்தர் அந்த பவர்ஃபுல்லான மெசேஜை எப்படி உடனே அவ்வளோ டேரிங்காக அது கொடுத்தாரு, நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. நான் அதுலேருந்து அவரை ஃபாலோ பண்ணேன். வஞ்சர் உலகம்னு ஒரு படம் பண்ணாரு. நிறைய பேருக்கு அது தெரியுமா தெரியாது. அந்த படத்தில் அப்படி டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த படத்தில் அவர் தான் வில்லன். ஆனால் அது வில்லனே தெரியாது, லாஸ்ட்ல தான் தெரிய வரும். அதுக்கு அவர் அந்த சீன்ல கேட்பாரு, ஏன்டா என் சைஸ் பார்த்தா தான் தெரியுதா நான் வில்லன்ட்டு, இல்லை நான் என்ன மேலே போய் ஏறி நிற்கிறேன்னு சொல்லி நின்று காமிப்பார் அந்த படத்தில் ஒரு சீன்ல. சூப்பர் சார். அவரு கூட நடிச்சதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுமல் மேம், நான் ஐலி பார்த்துருக்கேன். ஐலியில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஹார்ட் பீட் நான் என் ஒய்ஃப் பார்ப்பாங்க. உங்களோட பெரிய ஃபேன் அவங்க. சந்தோஷம் மேம். அப்புறம் அர்ச்சனா,
யூடியூப்லலாம் இது பண்ணி அவங்க மேபி நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு ஃபேம் ஆகிட்டீங்க எனக்கு தெரியும், பட் எப்படி வந்தீங்கன்னு தெரியாது. பட் யூடியூப்பில் அவங்க ஒரு ஸ்டாராக அந்த இடத்துல, ஸ்டார்னா நான் சொல்கிறது ஒரு ஆக்டராக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு டைம் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது, அதுவும் டைரக்டும் அவங்களும் பண்ணி ஆக்டும் அவங்களும் பண்ணி எல்லாமே பண்ணுறது பெரிய விஷயம். நிஜமே அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. விஜய் விஸ்வா ப்ரோ வந்து எனக்கு அவர் அபிசரன் தான் தெரியும். 2019 பிஃபோர் லாக்டவுன் வந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆனோம். அப்போது நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த படமும் 2 நாள் ஷூட் பண்ணாங்க. அப்புறம் லாக்டவுன்னால அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஒரு கோயின்சிடென்ட்டாக நான் அவர் கூட இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் விபின் சார், அவர் வந்து ஜில்ஜன் ஜக் படத்தில் வந்திருப்பாரு. இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மீன் கண்டென்ட் எது இருந்தாலும் சாரோடைய ஒரு இதுதான் இருக்கும். அவர் ஒரு மாதிரி டார்க்கான காமெடியாக இருக்கும். திலுக்கு துட்டுல கூட அவர் அந்த ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு வருவார். அதெல்லாம் பயங்கரமான காமெடியாக இருக்கும். பட் இந்த படத்தில் அவர் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. வேற ஆள் தான். அப்புறம் கௌசல்யா சிஸ்டர், இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் எப்படி சொல்றதுன்னா, நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனாவே அந்த இம்பேக்ட் இருக்கும். நம்ம எங்கன்னா வண்டியில் விழுந்திருப்போம் ஒரு டைம். இப்போ கூட நம்ம அதை பற்றி நினச்சி பார்த்தோம்னா அந்த ஒரு 2 செகண்ட் இருக்கிற அந்த இம்பேக்ட் நம்ம லைஃப் லாங் ட்ராவல் ஆகும். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண அந்த இம்பேக்ட் வந்து அது வந்து ஒரு எல்லாருக்கும் வணக்கம் சொன்னவங்களுக்கு நான் வீர வணக்கம் தான் சொல்லணும். ஏன்னா அதை தாண்டி ஒரு லைஃப் நம்ம இங்கே கொண்டு வர்றது வந்து நீங்கள் டெய்லி ரொட்டீனுக்கு வரணும்ல. ஒரு விஷயத்த மறந்துட்டு ஒரு ட்ராமாவை மறந்துட்டு வர்றது பெரிய விஷயம். அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க நிறைய விஷயத்துக்கு. எதுக்காக ஒரு வகையில் எதுக்காக அந்த பாரிஸ் கேஃபே படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா கூட சொல்லலாம். இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை குழந்தைங்க மேலே அது என்னென்னவோ சொல்கிறாங்க, நடக்குதுல்ல. பட் அவங்கள கூட வெட்டிடுவேன் கொலை பண்ணவங்கன்னு சொன்னவங்க இங்கே ரொம்ப கம்மி. எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு குழந்தை மேலே கை வச்சுட்டான், அவனை நடு ரோட்லேயே போட்டு வெட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்ட மாட்டீங்க. ஆனால் காதல் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா நடு ரோட்டில் போட்டு வெட்டி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம். இது மாறணும். நிறைய லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பிரித்து சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, 2 ஃபேமிலி வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே ஒத்து போயிட்டாங்கன்னா அங்கே லவ் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் வந்துடும். நிறைய இடத்துல லவ் மேரேஜ்னு சொல்ல மாட்டாங்க. லவ் மேரேஜ்னு எப்போ சொல்கிறாங்கன்னா அந்த 2 ஃபேமிலி ஒத்து போகாமல் கேஸ்ட் வைஸோ ஏதோ பிரிஞ்சு வெளியே போகிறப்போ அதை லவ் மேரேஜ்னு அட்ரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சில விஷயங்கள் சொசைட்டியில் மாறணுன்றதுக்கான படம் தான் பாரிஸ் கேஃபே. அது ஒரு லைட்டான இதில் சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. கோ டைரக்டர் சாமி சாருக்கு நன்றி. அப்புறம் என்னுடைய ஏடி விக்னேஷ், ஜெகன், செல்வா, தமிழ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். டீமாக உங்களோட டீம் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கொஞ்சம் படப்படன்னு பேசிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம்னால. அப்புறம் முக்கியமாக இன்னொரு எல்லா ஸ்டேஜில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறப்ப நான் அதை அட்ரஸ் பண்ண நினைப்பேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் சான்ஸ் கொடுத்தது வந்து அருண் கார்த்திக் சார் சொல்லிட்டு டைரக்டர். அந்த படத்தோட கிளிப்பிங் தான் நான் நிறைய இடத்துல போய் போட்டு காமிச்சு நான் வாய்ப்பு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நான் இங்கே கூட நான் அதை சார்கிட்ட காட்டிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு ஒரு சின்ன ஆக்டரை நம்மளை நம்பி ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு டைரக்டர் மனசு வச்சா மட்டும்தான் இங்கே ஒரு ஆக்டர் டெவலப் ஆக முடியும், வர முடியும். பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சாதான் அது பண்ண முடியும். ஏன்னா நான் வந்துட்டேன், என் கூட இருக்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடச்சிடாதா, ஸ்க்ரீன் கிடச்சிடாதா, நம்மளை ப்ரூவ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கு நண்பர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வரணும். ஸோ நிறைய டேரக்டர்ஸ் எங்களை மாதிரி புதுமுகங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உள்ள கூப்பிடுங்க, நம்பி கொடுங்க, நல்லா பண்ணுவோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இது என்னோட 3வது படம். இதுக்கு முன்னாடி என்னோடய டெபியூ ஃபிலிம் மார்கன் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு டெலிவிஷனில் இருந்தேன், அதுக்கப்புறமா டிஜிட்டல் அண்ட் இப்போது சில்வர் ஸ்க்ரீன்ஸ். 10 வருஷத்துடைய ஜேர்னியில் நிறைய பேர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டு வெளியில் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் உன்னால் நடிக்க முடியும், உங்ககிட்ட இந்த பொட்டென்ஷியல் இருக்குது, வந்து இந்த ரோலை நீ அழகாக பண்ணுவேன்னு நம்பி வாய்ப்பு கொடுத்த
இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நன்றி. சரத் சார், அப்படி என்னை நீங்கள் எங்கே பார்த்துட்டு கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த ரோலை உன்னால் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப அழகாக என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் சின்ன வயசுலேருந்து ஐ ஹவ் ஒன்லி பீன் பாடி ஷேம்ட் ஃபார் ஹவ் ஐ லுக். என்ன இதை இப்படி இருக்கா, ஒல்லியாக இருக்கா, அப்படி இருக்கான்னு ஸ்கூல்லலாம் ஃபுல்லாக. அதனால் எனக்கு என் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பிக்கையே இல்லை. நம்ம பார்க்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு அப்படியே எனக்கு தோணாது. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட நான் அதை நல்லா இருக்குது அப்படின்னு அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். அது எனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஃப்ரேம்லேயும் என்னை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிட்டு இங்கே வாயேன் இதை பாரு அப்படின்னு என்னை சதீஷ் சார் கூப்பிட்டு காட்டுவார். காட்டும் போது நானா இது அப்படின்னு அவ்வளோ சூப்பராக ஃபீல் ஆகும் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்மணி மேம், நீங்கள் சொன்னது உண்மை தான் சார். வந்து ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்துட்டு அம்மா சார் இப்போ என்ன ஷார்ட் அப்படின்னு நம்ம கேட்டால், அதாவது இந்த கதையோட சினாப்சிஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதான்னு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் மண்டையில் வச்சுட்டே இருப்பார். அப்போவே எனக்கு புரிஞ்சுது, ஓகே எந்த அளவுக்கு ஒரு கதை வந்து அந்த டைரக்டருடைய ஆழ் மனசுலேருந்து அவர் எழுதியிருக்காருன்னா அதை ஒரு தடவையும் அதை எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை அவர் சொல்லுவார், அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். சார் எனக்கு புரியுது சார். இப்போ தான் நிறைய பேர் சொல்லி எனக்கு தெரியும், ஒரு 23 years ஆஃப் ஜேர்னினா அது சும்மா கிடையாது சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததில் அதில் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டு எடிட்டர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, இங்கே ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சுவாமி சாராக இருக்கட்டும், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒரு பெரிய டீமாக இங்கே ஒர்க் பண்ணோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக என்னோடய கோ ஆக்டர்ஸ், குரு சார் கூடயும் அனுமா கூடயும் நடிக்கும் போது குரு சாரை வந்து ஓரமாக உட்காந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவர் நடிக்கும் போது அவர் என்ன நடிக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு எனக்கு புரியாது. அவர் சொன்ன மாதிரி தான் உண்மையாக அவர் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு. ஓசிலே நான் ஓரமாக உட்காந்து ஆக்டிங் கற்றுக்கிட்ட மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னு இப்படி எதுக்கு இவர் இதை பண்ணுறாரு, என்னமோ நான் பெரிய அறிவாளி மாதிரி எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது டுவர்ட்ஸ் தென் புரியும், ஓ இது இவ்வளோ அழகாக கூட பண்ணலாமா அப்படின்னு. அவர் நிறைய இடத்துல இந்த படத்தில் நடித்து நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அவரை ஸ்க்ரீனில் நிறைய பார்த்துருப்போம், பட் நேரில் பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். அனுமா கூட மேம் நீங்கள் உண்மை தான் சொன்னீங்க, உண்மையாக அவங்க கண்ணே நடிச்சிடும். அவங்க கூட ஒரு காம்பினேஷன் சீன் எனக்கு இருக்கும் இதில். அவங்க சிரித்தா நான் சிரிப்பேன், அவங்க அழுகிற மாதிரி ஒரு கண்ணு வச்சுட்டாங்கன்னா எனக்கு டக்குன்னு அழுக வந்துடும். அந்த சீனை அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியுமானே எங்களுக்கு தெரியல. வித்தின் 2 to 3 hours we finished that because she was that. அவங்க கூட எனக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே நான் மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். ஆல்சோ என் கூட என்னோடய பேரா நடித்த விஜய் விஸ்வா, யூ வெரி கோஆப்ரேட்டிவ், தேங்க்யூ. நயனா கூடயும் சாய்விக்கு கூடயும் எனக்கு எந்த காம்பினேஷனும் இல்லை, பட் இப்போ தான் அந்த சாங்கெல்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது விஷுவல்ஸாகவும். வாயமூடி சும்மா இருடா பாட்டெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் காதில் கேட்டு வைப் பண்ணிட்டு இருந்த ஒரு பாட்டு அது. அந்த பாட்டை போட்ட ஒரு மியூசிக் டைரக்டருடைய ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன். நான் நடித்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் போடல, நீங்கள் மியூசிக் போட்ட படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சதுங்க நினைக்கும் போதே வா செமையாக இருக்குல்ல. ஓகே, இட்ஸ் அ குட் க்ரோத் ஒன்லினோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, நன்றி. எனக்கு ஆடவே வரலனாலும் என்னை நிற்க வச்சு காலை உடச்சி ஆடு, உன்னால் முடியும், இந்த ஸ்டெப்பு தான், இதை சார் கொஞ்சம் மாற்றி கொடுங்களேன் மாஸ்டர்னு கேட்டாலும் இதுதான், இதை உன்னால் பண்ண முடியும்னு என்னை ஆட வச்சதுக்கு நன்றி மாஸ்டர். அப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபே ரொம்ப அழகான ஸ்டோரி. முக்கியமாக இந்த சொசைட்டிக்கு தேவையுள்ள ஒரு பெரிய மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. அது நிறைய பேர் மாறிடுச்சுன்னு நினைக்கலாம், அது இன்னும் மாறலை. அது தட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் த சொசைட்டி அண்ட் இட் ஷுட் சேஞ்ச். அந்த ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு க்ரைம் சப்ஜெக்ட், ஆல்சோ ஒரு நல்ல ஒரு இமோஷ்னலாக ஒரு நல்ல பாண்டிங் உள்ள ஒரு அழகான படம். சீக்கிரமாக தேட்டருக்கு வரப்போகுது. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் இதை பார்த்து இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லணும். we are waiting to hear from you all. Thank you so much. Thanks a lot. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்து பத்திரிகையாளர்கள், மீடியா எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆக்டராக வந்தது காரணம் வந்து சுவாமி சார் தான். அவர் தான் ஒரு நாள் கால் பண்ணார் எனக்கு, சார் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணுன்னாரு. நான் கேட்டேன், என்ன ஏதோ என் பேரை சொல்லி தான் சான்ஸ் சொன்னீங்களான்னு கேட்டேன். இல்லை சார் நீங்கள் யாரும் டேரக்டருக்கு தெரியாதுன்னாரு. அப்புறம் வந்து கேட்டேன், டேரக்டர் சொன்னார், இல்லை சார் எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஃபோட்டோ காட்டினாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, அப்போ நீங்கள் இந்த ரோல் ஆப்டா அப்படின்னு சொன்னார். சார் அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தேன். பட் நல்லா தான் அவர் ஆக்சுவலாக நான் சில படம் நடிச்சிருக்கேன், சில கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் அவர் அழுகிற சீனு, சோகமான சீனு நான் கொடுத்து ஒரு ஃபேமிலி மேன் மாதிரிலாம் நடிக்க வச்சிருக்காரு. பட் அப்போ படமும் பார்த்தேன், படம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காரு.
ரொம்ப நல்ல படம். ஆக்சுவலாக அதுமாதிரி ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அந்த ப்ரொடியூசர் அவரும் ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப சிரிச்ச மூத்தாக இருப்பார். இன்றைக்கி அவங்க மேடம் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த டீமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்குது. படம் நல்லா குயிக்காக முடிச்சிருக்காங்க, சாங்கும் நல்லா வந்திருக்குது. பட் எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டருக்குமே இந்த படத்தில் ஒரு மீனிங் இருக்கும். இப்போ நான் நடித்தாலும் ஒரு கேரக்டர் இருக்கும், அவன் 2 கப்பல்ஸ் நடிச்சிருப்பாங்க, அது 2 கப்பல்ஸும் மீனிங் இருக்கும். அதில் மெயினாக குரு அவங்களும் மேடம் அனுபவம் நடித்த கேரக்டரும் முக்கியமான கதையாக இருக்கும். பட் இது ஒரு பியூர் கண்டென்ட் ஃபிலிம், அதாவது ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் அவர் படம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் கூட நடித்தேன் எப்படி படம் எடுப்பாருன்னு. பட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் அவர் கேதர் பண்ணியிருக்காரு. கேதர் பண்ணி அதை அழகாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு. படம் நான் படம் பார்த்தேன், ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்கும். கண்டிப்பாக அது கண்டென்ட் நிறைய பேசப்படும். நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது. படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. குரு சார் ஆக்சுவலாக நல்லா எப்பவுமே நல்லா நடிக்கிறவர் தான். அவரை பற்றி எதுவுமே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அனுபவம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். பட் இவங்க எல்லாருமே அவங்கள்ட்ட என்ன தேவைன்றதை கரெக்டாக அவர் டைரக்டர் கேட்டு வாங்கியிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக மேபி இந்த படம் நல்ல சமயத்தில் ரிலீஸ் ஆகும்போது தேட்டர்ஸ் நல்லா கிடச்சிதுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படம் ரீச் ஆகுன்றது என்னோடய பெரிய நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக நான் என்னோடய சப்போர்ட் அதிகமாக இருக்கும். எனக்கு என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் கண்டிப்பாக பண்ண ரெடியாக இருக்கிறேன். ஸோ எல்லோருக்கும் இங்கே வந்திருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்குவேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப 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 சந்தோஷம் இன்றைக்கி இங்கே இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும், இந்த படத்தோடு உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கும், ஸ்டேஜில் இருக்கிற நம்ம டீம் எல்லாருக்கும், கெஸ்ட் எல்லாருக்கும், அண்ட் நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட லவ் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அண்ட் சினிமா பற்றி எனக்கு தெரிஞ்சு இப்போது எல்லாரும் பேசி 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 உங்களுக்கு பைஹார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதுவும் சினிமா பற்றி அவ்வளோ சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் நம்ம இந்த ஃபிலிமில் பேசியிருக்கோம். நான் எப்போவுமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ்ட் ஆகிட்டேன்னா, நான் ஒரு சப்ஜெக்ட் பேசணும், இது மக்களுக்கு போய் சேரணும், இது எவ்வளோ 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 சொன்னாலும் அடித்து சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நான் எப்போவுமே சினிமாவில் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான, நம்ம இக்னோர் பண்ண முடியாத ஒரு சப்ஜெக்ட் தான் பேசுகிறோம். அண்ட் உங்களுக்கு தெரியும், எனக்கு தமிழ் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஏதாச்சும் கிராமர் ஏதாச்சும் தப்பு வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் சொல்கிறதுன்னு. இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் சரத் சார் தான் எங்கிட்ட சொன்னாங்க. நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி இருந்துச்சு சார், ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்நேஷ்னல் கால் எல்லாம் பண்ணி 1 மணி நேரம் கதையெல்லாம் சொல்லி கொடுத்து இங்கே நேரில் மீட் பண்ணி அங்கே சொன்னப்பவே எனக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சதுனால தான் மெயினாக நான் இந்த கதை பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே சார்கிட்ட பேசினப்போ ரொம்ப தெளிவாக, ரொம்ப கிளியராக, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு. அது எனக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம பேசும்போது அதுக்கு பின்னாடி அந்த டைரக்டரோட கான்ஃபிடென்ஸும் அந்த டைரக்டரோட கிளாரிட்டியும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் டைரக்டரோட கெமிஸ்ட்ரியை பற்றி சொன்னீங்க. எனக்கு இந்த டைரக்டர் டிஓபி கெமிஸ்ட்ரியும் கூட ரொம்ப பிடிச்சிருச்சு. செட்டில் அவங்க ஏதாவது லுக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினா அவ்வளோ எல்லாம் அவங்க ஆர்கியூ பண்ணுறதா இல்லை ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு ஹெட் ஷேக்கில் எல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க, அங்கே சார் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னெல்லாம் அந்த ஹெட் ஷேக்கில் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க டிஓபி சார். அண்ட் சதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக நான் தாரான்னு ஒரு கேரக்டர் பண்ணுறது ரொம்ப அழகாக தாராவை கேப்சர் பண்ணியிருக்கீங்க, தாராவை காமிச்சிங்க. அண்ட் என்டையர் டீம், எடிட்டர் சார் சொன்னாங்க நாங்கள் ஃபரானால ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் சூன் வீல் ஒர்க் இன் அனதர் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சாருக்கு தெரியும் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா கூட சார் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க, நல்ல இடத்துல கட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்குறதே நல்லா இருந்துச்சு எல்லாமே. அண்ட் ஏடிஸை பற்றி என்ன ஜெகன் எங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணலையே இல்லை சார், நம்ம பக்கம்லாம் மோட்டிவேஷனுக்கு வரவே இல்லை. என்னது ஜெகனாக இருந்தாலும் விக்கியாக இருந்தாலும் நான் ரொம்ப அவங்கள எப்பவும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ஷூட்டுக்காக இருந்தாலும் டப்புக்காக இருந்தாலும் எனக்கு அதுதான் என்னோட என்டர்டெயின்மெண்ட். ஜெகனையும் விக்கியும் கிண்டல் பண்ணுறது. சாமி சார்கிட்ட நான் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருந்திருக்கோம். அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று, எனக்கு இந்த படத்து மேலே இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, நான் ஷூட்டுக்கு நடுவில் தான் டைரக்டர் சாரோட ஒய்ஃப் மேமையும் பொண்ணையும் பார்த்துச்சு. அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு நம்பிக்கை வந்துச்சு, அவங்க பார்த்து அவங்க அப்ரூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது இல்லைன்னா அங்கேருந்து அப்ரூவல் வராது. ஸோ அதனால் எல்லாமே நல்லா வரும்னு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ் வேர்
அமேசிங். எனக்கு இவர் கூட காம்பினேஷன் வரல, பட் எனக்கு அந்த செட்டில் அவர் வரும்போதே அவங்களோட ஒரு எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ பார்த்தீங்க, நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக தான் இருப்பாங்க 2 பேரும். விஸ்வா, எனக்கு அவனை பேர் விஸ்வா கூப்பிடணுமா, அபி கூப்பிடணுமா, சரவணன் கூப்பிடணுமா, விஜய் கூப்பிடணுமா, என்ன கூப்பிடணும் தெரியாது. ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு பேர் வரும். பட் இட் வாஸ் ஃபன். அப்பப்போ வந்து ஏதாச்சும் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அர்ச்சனா, இதுதான் அவனுக்கு ஃபுல் டைம் வேலை. அண்ட் அர்ச்சனா, நாங்கள் எதோ கதை பேசியிருக்கோம். நாங்கள் பேசாத டாப்பிக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆக்டிங், டான்ஸ், எதோ நாங்கள் ஃபுல்லாக எங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய கதை இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு கேயோட டே. கே அன்னையும் ரசூலும் இங்கே எல்லாரும் தமிழ் ஃபிலிம்ஸை பற்றி தான் சொல்கிறது. பட் மை ஃபேவரேட் இஸ் அன்னையும் ரசூலும். நான் அதில் கொஞ்சம் ஒரு பாட்டாக இருந்தது பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஸோ அப்போலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் அந்த சாங் எல்லாமே. நீங்கள் அன்னை ரசூலும் கேட்கலன்னா நீங்கள் ப்ளீஸ் கோ அண்ட் லிசன் டு த சாங்ஸ். அன்னையும் ரசூலும் எல்லா சாங்குமே, ஒவ்வொரு சாங்கும் நல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஒரு வாட்டி கேட்டால் கூட நம்ம மறக்காது அந்த சாங். அது நம்ம மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கும் டெஃபினெட்லி. பட் அது அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபிலிம்லும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஒன்று சாங் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு மூடு இருந்துச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க, நானே அது சொல்ல தேவையில்லை. அண்ட் ஐ திங்க் நான் யாரையும் மிஸ் பண்ண, ஐயோ குரு சார் குரு சார்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தது, சார் நான் உங்களை பற்றி என்ன சொல்லணும்னு சொல்லிக் கொடுங்க அப்படி கேட்டுட்டு இருந்தது நான் சார்கிட்ட. பிகாஸ் நானும் சாரும் ஒரு மலையாள படம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதில் நான் அவரை கொலை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போலேருந்து ஐ நோ எங்களுக்கு அந்த என் சார் என்ன பண்ணும் இல்லை நான் என்ன பண்ணுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று, நம்ம நிறைய செட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 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 ஹீரோ അല്ലെങ്കിൽ ஒரு ஸ்டார் அந்த ஒரு 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 சின்ன பார்டர் இருக்கும். அந்த ஒரு நமக்கு ஆல்ரெடி எல்லார் மேலேயும் ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் இந்த ஃபுல் செட்டாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், நம்ம அந்த ஒரு ரொம்ப ஒரு 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 கேப் இருக்கும். பட் குரு சார்கிட்ட எனக்கு அது இல்லை. பாவம், நானும் அவரையும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் அது சொல்லலை, இது இன்னைக்கு காலையில் கூட சண்டை போட்டாங்க, நான் அழகா இல்லைன்னு சொல்லிச்சு. ஸோ இன்னொரு ஆர்டிஸ்ட் நல்லா அழகாக இருக்குன்னு எங்கிட்ட சொல்கிறாங்க, நான் அழகாக இல்லைன்னு சொல்லிச்சப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னியாக ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கும். எப்போவும் ஏதாச்சும் ரீசன் எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஐ லைக் ஹிம் பிகாஸ் அவர் வந்து ஹியூமன் பீயிங்காக இருக்கீங்க. அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்களா, அவங்க என்ன வேலை பண்ணுறாங்களா, அவங்க ஸ்டாராக இருக்காங்களா, இல்லை அவங்க எதுவும் அவங்க மைண்டில் வைக்காமல் அவங்க ப்ராப்பர் ஹியூமன் பீயிங்காக இருக்காங்க. வி ஆர் ஈக்குவல், அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸையும். அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது சார்கிட்ட. ஸோ அதனால நானும் கொஞ்சம் ஜாஸ்தியாக விளையாடும். அது வேறு, அது மரியாதை எல்லாம் இல்லாமல் இல்லை சார். ரொம்ப 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 ரெஸ்பெக்ட். ஐ அட்மையர் யுவர் ஒர்க். எப்போவுமே ஈவன் மலையாளத்தில் மின்னல் முரளியாக இருந்தாலும் நான் குரு சார் கூட ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து இப்படி பார்ப்பாங்க, என்னென்னா அவ்வளோ டெரராக நடித்து எல்லாரையும் பயன்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ குரு சார், தேங்க்யூ ஸோ மச் 2 படத்துக்கு என்னை டாலரேட் பண்ணதுக்கு. அண்ட் டைரக்டர் சார், லாங் வே டு கோ. ஐ எம் ஷுர் சார் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கிறது. பிகாஸ் ஹீ ஹேஸ் தட் ஃபயர். அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது. அண்ட் என்னென்ன வேணும் எல்லாமே சொல்லி தர்றதுக்கு. அர்ச்சனா சொன்ன மாதிரி ஒரு சீன் பண்ணும்போது நமக்கு என்டையர் படத்தோட கதை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி தருவாங்க. அந்த சீனை மட்டும் இல்லை, ஃபுல் கதையை சொல்லி தருவாங்க ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அதனால எங்களுக்கெல்லாம் அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. சின்ன படம்னு சொன்னாங்க மேம், பட் ஒரு பெரிய கண்டென்ட் சொல்கிற, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் சொல்கிற ஒரு படம். இந்த சின்ன படம் இல்லாமல் நல்ல ஒரு படமாக நாங்கள் வந்திருக்கோம். நல்ல ஒரு கண்டென்ட் பேசப்பட்ட படமாக நம்ம வந்திருக்கோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. அண்ட் சார் வந்து இன்னும் நிறைய 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 படங்கள், நல்ல படங்கள் பண்ணணும்னு ஐ எம் விஷிங் யூ சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், நான் அவங்க இவ்வளோ பேசுகிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறது. செட்டில் எப்போவுமே வந்து ஹலோ மேம், குட் மார்னிங் மேம், அப்புறம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. எப்போது அந்த ப்ளசன்ட் ஃபேஸ் எப்போவும் இருப்பாங்க செட்டில் வரும்போது. நம்மளுக்கு எந்த ஒரு எனர்ஜி டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவங்க அந்த ப்ளசன்ட் ஃபேஸ் பார்த்தாலே அப்பா ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சரி வேறு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி நம்மளும் இருந்துடுவாங்க. எப்போவுமே நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஆல்வேஸ் ஹி ஹேஸ் திஸ் ப்ளசன்ட் ஃபேஸ். ஆனால் இவ்வளோ பேசுகிறது நான் ஃபஸ்ட் டைம் கேட்டேன். நல்லா பேசுங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டு யூ ஆல்,
எப்போவுமே 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 நீங்கள் எனக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துருக்கீங்க. என்னை எப்பவும் தெரியாது, எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப கிடைச்சிருந்தது. நான் தப்பாக ஏதாச்சும் சொன்னால் கூட நீங்கள் தான் அதெல்லாம் கவர் பண்ணி நீங்கள் என்ன சப்போர்ட்டாக இருந்தீங்க ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எல்லாருக்கும். நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும், நம்ம நிறைய ஈவெண்ட்ஸுக்கு மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ரியாஸ் சார், தேங்க்ஸ் அ லாட். நீங்கள் 2 பேருமே வந்து ஆல்வேஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கு, பட் ஒரு பிஆர்ஓ வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக படத்துக்கு கூட நிற்கிறது ஐ எம் சீயிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம். அந்த மாதிரி வெல் கோஆர்டினேட்டடாக எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூர்யா, சாரி, உங்களை தான் எல்லாத்துக்கும் கால் பண்ணுவாங்க, உங்ககிட்ட தான் எல்லாமே கேட்பாங்க. சூர்யா என்ன சூர்யா டிக்கெட் வரல, சூர்யா எப்போ வரும், சூர்யா எங்கே ரூம், சூர்யா எப்போ ஷூட், சூர்யா எல்லாத்துக்குமே மை கால் ஃபஸ்ட்டு சூர்யாவுக்கு தான் போகும். ஸோ ரொம்ப டாலரேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்எல் சார், தேங்க்யூ ஃபார் ஆல் த பிக்கப் ட்ராப்ஸ் ஜாக்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ டூ அண்ட் ஃபுல் டீமுக்கு ரொம்ப 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 லவ். அண்ட் கௌசல்யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அவர் ஃபிலிம். நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஹீல் ஆகுவோம், நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து சர்வைவ் ஆகுவோம் அண்ட் வி வில் லீவ் பியூட்டிஃபுல்லி ஹியர். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். பாரிஸ் கஃபே இஸ் டெஃபினெட்லி ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம் எனக்கு. ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வைல் எனக்கு ரொம்ப பிஸியாக இல்லாத டைமில் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம் ஒர்க் அண்ட் ரொம்ப ரைட் டைமில் எனக்கு வந்த ஒரு கால். சரத் சார் என்னை கால் பண்ணார் அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண குரு சோமசுந்தரம் சாருக்கு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டைம் நான் டைரக்டர் அண்ட் டீமோட ஸ்பெண்ட் பண்ண டைம் வாஸ் வெரி மெமரபிள். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ண, ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப பார்த்து ஒர்க் பண்ணோம், பீட் சாங்ஸ் ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் சரத் சார் வந்து ரொம்ப பேஷனேட் ஃபில்ம் மேக்கர். இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம். டெஃபினட்டாக ஒரு டெபியூ ஃபில்ம் மேக்கரோட ஃபில்ம் மாதிரி தெரியல எங்கள் யாருக்கும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் என்னோட இந்த சாங்ஸ்க்கு ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் விவேக் அண்ட் யூகி பிரவீன் அண்ட் சிங்கர்ஸ் சத்யபிரகாஷ், கபிலன் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் என்னோட டீம், மை டீம் அட் ரிவர் ரெக்கார்ட் ஸ்டுடியோஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பாரிஸ் கஃபே. ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அனுமல் என்கிட்ட கேட்டாங்க, வேதியிலேன்னு மலையாளத்தில் சொல்லுவோம் மேடையில் இருக்கிறவங்கள, அப்புறம் சதஸ்ன்னு சொல்லுவோம், இதுக்கு தமிழில் என்ன ஒன்று, மேடையில் இருப்பவர்களுக்கும் அவையோருக்குன்னு அப்படி யோசிச்சுட்டு வேணாம் நான் தமிழ் வேற ஏதாவது பேசிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த படம் வந்து கதை வந்து நேரேட் பண்ணார் சரத் சார். வந்து திருவான்மியூரில் இருந்தேன் அப்போ வந்து ஃபுல்லாக ஒரு நேரேஷன் அவர் நேரேட் பண்ணி முடித்தோடனே, நீங்கள் ரொம்ப நல்லா நேரேட் பண்ணுறீங்க, இதே மாதிரி எடுத்துருங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். நல்ல ஒரு நேரேஷன் கேட்டேன். ஒரு கதையை வந்து ஒரு ஈஸியாக அவர் பாட்டு சொன்னார். அப்புறம் வந்து அவருக்கு கிடைச்ச மாதிரி பெண்மணி, அந்த கண்மணி எல்லாருக்கும் கிடைச்சிட்டாங்கன்னா எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன்னா முக்கால்வாசி கோடம்பாக்கம் வந்து சர்வைவ் ஆகிறது, கோடம்பாக்கத்துக்கு வந்த டைரக்டர் சர்வைவ் ஆகிறது அவங்களுடைய ஒய்ஃபான இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலோ இல்லை லவர்ஸான அவங்க வேலைக்கு போய் தன் கணவனுடைய எதிர்காலத்தை அவங்களுடைய ட்ரீமை வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். நிறைய நியூ டைரக்டர்ஸோடைய ஒய்ஃப் எல்லாம் வேலைக்கு போவாங்க, இவங்க கதை எழுதுவாங்க. ஆனால் இங்கே வந்து கண்மணி வந்து ப்ரொடியூசராகவே மாறிட்டாங்க. அந்த மாதிரி யாருக்காவது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக அவங்க பாட்டுக்கு வந்து கடன்னு ஒரு பேப்பர் வச்சுட்டு லிஸ்ட் வச்சுட்டு பேசிட்டு எல்லாரையும் விடாமல் அந்த ப்ரொஃபஷனலிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களும் அப்படி தான். ஆனால் எனக்கு என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் அவங்கள பார்த்துட்டு என்னை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து படம் நல்லா வந்திருக்குங்கிறது அவங்க மூஞ்சிலே தெரிஞ்சிடும். அப்பா எனக்கும் அப்பாடி சந்தோஷம். திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க காரில் சிக்னலில் கிராஸ் பண்ணுறாங்க, அங்கேருந்து கை காட்டுறாங்க. எனக்கு
படம் சூப்பர் அப்படிங்கிறாங்க அங்கேருந்து. ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ ஏன்னா இதுதான் நான் எதிர்பார்க்குறது எல்லார்கிட்டையும். நான் எதிர்பார்க்குறது நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், அந்த ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கண்டென்ட்டோட இருக்கிற ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற சாய்க்கும் நயனா சாய்க்கும், சாய் விக்கி என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய எதிர்கால சினிமா கனவுகள் வந்து மென்மேலும் வளரணும். அப்புறம் விஸ்வா அர்ச்சனா ஜோடிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனுமல் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் ஒரு இன்னொரு ஆக்டர்ஸ் கூட தெலுங்குல ஒரு நடிச்சிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்களா தெரியுமா அப்படின்னா, அவங்க சும்மா இருக்கவங்க என்ன விடவா அப்படின்னாங்க. ஆமான்ட்டேன் நான். காண்டாயிட்டாங்க. அதை போட்டு வேற கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் வந்து எந்தவித நம்ம படத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவே இல்லாமல் தான் நாங்கள் ஒரு டீமாக அதில் வேலை பார்த்தோம். இது எல்லாரும் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா அவர் தான். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தினுடைய எடிட்டர், அவருக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து எடிட்டிங்கில் நிறையா நல்லா இருக்குது. அது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அப்புறம் அந்த விழாவின் நாயகன் கே சார், எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு காரைக்குடி எங்கே இருக்குதுன்னு தெரியாது, கேட்டால் தெரியாது. மியூசிக்கில் ஏதாவது கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார். ரிவர் ஸ்டுடியோன்னு ஒன்று வச்சுட்டு அவருக்குன்னு ஒரு குரூப் வச்சுட்டு எப்போதும் வேறு வேலை பார்த்துட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் மியூசிக் தான். அவங்க வீட்டில் பிஸ்கட்டுன்னு ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது. அவங்களுடைய பிள்ளை மாதிரி அது. 2 பேரும் அவங்க ஃபேமிலி எல்லாம் அவங்களுடைய ஸ்டுடியோக்கெல்லாம் போனால் நமக்கு ஒரு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது. பாரிஸ்லலாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வாரத்துக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் யார் பேரையும் சொல்லணுன்னா மன்னிச்சுக்கோங்க. எஸ்பெஷலி புதுசாக வந்த ப்ரொடியூசர்ஸ். ஆமாம், அண்ணன் பேசினார்ல, அவருடைய பேச்சு, அந்த வெள்ளிந்தியான பேச்சு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் பாட்டுக்கு ஃப்ளோவாக, எங்களுக்கு என்னங்க தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, புதுசு இப்போ தான் பார்க்குறோம், இந்த சினிமாவில் பார்த்தது நேரில் பார்க்குறோம், அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு சினிமா முகம் எப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கதிர்னு தெரியும். கதிர் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தார். அவ்வளோ பெரிய ஆளுக்கு வரீங்க, சும்மா சாதாரணமாக சொல்லிட்டீங்களேன்னு. ஸோ அப்புறம் முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது, இங்கே விக்னேஷ்னு சொல்லிட்டு விக்கின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்லா நடித்தான். எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் பண்ணுறதுக்காக ஹோம்ஒர்க்கு, அவன் பாட்டு கேரக்டர்லேயே வேற இருப்பான். இவன் யார் அவன் நமக்கு போட்டியாக வந்துட்டு இருக்கிறானே, நம்ம உட்காருங்க நம்ம வேலைக்கு எதுவும் பண்ணிடுவானா. ரொம்ப மிஞ்சி போனால் ஒரு 3 சீன் தான் வந்திருப்பான். ஆனால் ரொம்ப நல்ல ஆக்டிங். எனக்கு நீ வந்து ஆக்டிங்கில் கரியராக நீ கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா எல்லாருமே நல்லா நடித்தாங்க. ஆனால் என்னென்னா இது என்ன வேலை எப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை உள்ளே புகுந்து அதுலேயே யோசிச்சே இருந்து அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த முயற்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு கஷ்டமான ரோல், அவ்வளோ ஈஸியான ரோல் கிடையாது. ஸோ உன்னுடைய எதிர்காலம் சினிமா மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். ஆனால் நீ அப்படி யோசிக்கிறியான்னு என்னன்னு தெரியல, சரி பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் வேறு யார்? ஓகே, மேடம் கௌசல்யா, எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனந்த விகடன் விருது விழாவில் நீங்கள் என்ன ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிட்டிங்கன்னா உடனே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. எப்படி சொல்கிறது, நம்ம தாழ்ந்து போகிறதுக்கு நாம் தான் காரணம், அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் தான் காரணம். அப்புறம் பெண்களை மதிக்காத நாடுகள் வளராது, ரொம்ப கஷ்டம். பெண்களை மதிக்காத பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத உரிமை கொடுக்காத நாடுகளோ இல்லை ஃபீல்டோ இடமோ வளராது. அது வளர்றது மாதிரி தெரியுமே தவிர வளரவே வளராது. அது ஒரு போலியான வளர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ இந்த போலியான வளர்ச்சியிலேருந்து மீண்டு வளரணும். இனிமேல் இந்த மாதிரி கௌசல்யா மாதிரி இன்னொரு கௌசல்யாவோ இல்லை வர்றதுக்கான இடமே நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒரு சினிமா வந்து இதை பற்றி பேசணும்.
ஸோ இந்த சினிமா சில விஷயங்களை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசியிருக்குது. ஸோ அதனால தான் அவங்க இங்கே ப்ரெசன்ஸ் ஆகியிருக்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறது, நம்ம மாறினா தான் எல்லாமே மாறும். அவங்க மாறு அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த மாற்றத்துக்கான முதல் சொல்லியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ மீடியா இந்த மாதிரி படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு நிறையா பேர் வருவாங்க. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பாய். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்துக்கு ஏன் என்னை கூப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா எனக்கும் இந்த திரையுலகத்துக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னோடது களத்தில் வேலை பார்க்குறது தான் என்னோட முதன்மையான வேலை. அப்போது நான் தோழர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போது இந்த படத்தை பார்த்ததுமே எனக்கு அனுமோல் தோழரோடையும் குரு தோழரோட காதல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. காதல் வந்து ரொம்ப இயற்கையாக இயல்பாக அவ்வளவு நல்லா இருந்தது. அதே போல் அவங்களோட அனுமோல் தோழரை காமிச்ச அந்த ஒரு பெண் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த போல்டான இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, ஏன்னா நான் தினமும் களத்தில் அந்த மாதிரியான பெண்கள் கூட தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் திரையில் வந்துட்டீங்க, அந்த தோழர்கள் எல்லாம் திரையில் இல்லை. அவங்க வந்து இன்னும் அவ்வளவு போராட்டங்கள், இப்போ எல்லாரும் சொல்லலாம் மும்பையில் பெண்கள் போராடுறாங்க, சென்னையில் டெல்லியில் போராடுறாங்கன்னு. தமிழ்நாட்டில் இப்போவும் பெண்களோட உரிமைக்காகவும் எல்லாரோட உரிமைக்காகவும் அவ்வளவு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் நான் உங்களோட அந்த இதை பார்த்தேன். ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தது அந்த கேரக்டர் எனக்கு. ஏன்னா ஒரு பெண் மாறினா அந்த சமூகம் வந்து மாறும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பெண் மாறினா மட்டும் இல்லை, எல்லா பெண்களும் மாறும்போது அந்த சமூகம் இயல்பாக இந்த சாதியை கடந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதே போல் இவரோட ரோல் பார்க்கும்போது இவரை ப்ரெசன்ட் பண்ண விதம், இவரை ஒரு அறிவார்ந்த தளத்தில் காமிச்சது, அது வந்து அந்த பெண் ஏன் விரும்பினா அப்படின்னு காமிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த சமூகத்தில் ஒரு பெண் தன்னோட இணையை எதை வைத்து தேர்ந்தெடுக்கிறா அப்படிங்கிறதுல இங்கே வந்து ஒரு கூலிங் கிளாஸையும் இதையும் போட்டுட்டு வந்தால் மட்டும் பெண்கள் மயங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பிற்போக்குத்தனத்தை இங்கே கட்டமைச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பை இந்த இது உடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது வந்து எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் அதில் ஒரு இந்த சாதியை நோக்கி ஒரு பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். இப்போ ஒரு 5-6 மாதங்கள்லேயே 15க்கு மேலே ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அப்போ அந்த ஆணவ படுகொலைகளில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, அதுவும் இளைஞர்கள். அதை செய்கிறவங்க இங்கே யாராக இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்களாக தான் இருக்காங்க. தன்னோட மகளையே கொலை பண்ணுற பெற்றோர்கள் இந்த சமூகத்தில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. தன் மகள் விரும்பின பையனை கொலை பண்ணுறாங்க. அவங்கள வாழ விடாமல் வெறும் கொலை மட்டும் குற்றம் கிடையாது, அவங்கள மனதளவில் அவங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி கூட குற்றம்தான். ஆனால் அதற்கு ஒரு மாற்றா இந்த படம் ஒரு கருத்தியலை வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல் எனக்கு இதில் ஒரு சின்ன நெருடல் இருந்தது. என்ன அப்படின்னா அவங்கள போர்ட்ரேட் அவங்களோட கதாபாத்திரம் வந்து அவங்க பேர் இல்லை இவங்க அர்ச்சனா, அவங்களோட கதாபாத்திரம் வந்து காமிக்கும்போது அடுத்த சமூகத்தில் அடுத்த ஜென்ரேஷனை நம்ம என்னவா காமிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஏன்னா அவங்களோட அம்மா வந்து அவ்வளோ ஒரு பெரிய பின்புலத்தோடு இருந்து வர்றவங்க. அவங்க வந்து தன்னோட இணையாக இருக்கும்போது அந்த இணையும் அவரை செய்கிற ரிசர்ச்சும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை
இந்த கதாபாத்திரம் அதை உள்வாங்கிக்காம இருக்கு. அதை வந்து தட்டி கழிக்கிறாங்க. அப்போ அதை ஏன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதற்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து எனக்கு நீங்க தெரியப்படுத்தணும் அப்படின்னு இருந்தது. ரொம்ப அருமையா வந்திருக்கு. அதுவும் இல்லாம சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப இந்த படத்தை வெளியிடுவதன் மூலமா ஆணவ படுகொலைக்கு அரசு கிட்ட ரொம்ப வருட கோரிக்கையா தனி சட்டம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். அந்த கோரிக்கைக்கு இந்த படம் வலு சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன்ங்கிறது இளைஞர்கள் தான். அப்படி இருக்கிற இளைஞர்களை காதலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக படுகொலை செய்யப்படுறது, அவங்கள வாழ விடாம செய்யறது. அப்போ இதற்கு ஒரு தனி சட்டம் தேவை. அந்த தனி சட்டத்தை இப்ப இருக்கிற அரசு உடனடியாக செய்தாக வேண்டும். ஏன்னா அதற்குன்னு ஒரு தனி குழு அமைச்சிருக்காங்க, KN பாஷான்னு சொல்லி. அவங்கள வந்து 25 விக்டிம் ஃபேமிலியோட நாங்க சந்திச்சு அதற்கு ஒரு ஆணையம் அமைச்சு அந்த ஆணையத்துல இருந்து தனி சட்டம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்படி அதற்கு இந்த படம் உறுதுணையா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே போல ரொம்ப குரு தோழரை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்லாம் என்னால் பார்க்க முடியாது, அதில் வாழ்கிறாரு அப்படின்னு தான் என்னால் ஒவ்வொரு படத்துலையுமே. நான் ஃபஸ்ட்டு அரசியலாக பார்த்தது ஜோக்கர் படம் தான். அப்படி வந்து தோழரை வந்து எனக்கு அந்த அளவுக்கு மனதுக்கு நெருக்கம் இதில் இல்லாட்டியும். அதே போல் அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னார். அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள் சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை நீங்கள் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமா எந்த அரசியலும் தெரியாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்துல தன்னோட காலில் நின்று வளர்றதுக்கு உறுதுணையா இருந்தவங்க தான் தோழர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் போராளிகள். நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க போராடுற விஷயங்களுக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல, அப்படி வந்து குரல் கொடுத்தாங்களா? மற்றவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மற்ற எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. தோழருக்கு வாழ்த்துக்கள், படக்குழுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.